இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 11 மாதங்கள் நம்மை காத்து நம்மை வழிநடத்தி வந்த தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்திருக்கிறோம் அல்லவா? நம் தேவன் யார் என்பதை புரிய வைத்திருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் செய்யும் செயல்களின் மூலம் அவர் வார்த்தையின் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நிரூபித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 34 8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வருஷ கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நாம் தேவன் நமக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்தார் என்று நினைக்கும் போது அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் தான் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்த்திருப்போம். ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெளியில் பார்ப்பதற்கு அழகுள்ளதான் இருக்கும், ஆனால் அதை எடுத்து சாப்பிட்ட பிறகுதான் அதை நாம் சொல்ல முடியும் அது எவ்வளவு ருசியாக இருந்தது என்று. அப்படித்தானே நாமும் கூட இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தால்தான் இது தெரியும். இதை அனுபவித்தவர்களுக்கு தான் இது தெரியும். பிரியமானவர்களே, சங்கீதம் 73 வாசிக்கிறேன். 73 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, சுத்த இருதயம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் ஆசாப் என்பவர். இவர் தாவீதின் காலத்திலும் சாலமோன் காலத்திலும் வாழ்ந்தவர். ஒரு நல்ல பாடகராயிருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். இந்த சங்கீதத்தை அவர் ஆரம்பிக்கும் போது தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்கிறார். அவர் சந்தேகப்படவும் இல்லை. அவர் தேவனுக்கு பயந்து கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழ்ந்தவர். ஆனால் சூழ்நிலைகள் வித்தியாசப்பட்ட உடனே, ஒரு கடினமான பாதை அவருக்கு வந்த உடனே அவருடைய விசுவாசம் தடுமாறிக்கொண்டே இருந்தது. அவர் குழம்பி போய் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இதே சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். கடந்த வாரத்தில் கூட ஒரு நபர் எங்களோடு தொடர்பு கொண்ட போது அவர் சொன்ன காரியங்கள் என்னன்னா, எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அவர் பேசும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள் அநேக காரியங்கள். அதில் சொன்னார், ஏன் ஆண்டவரை என் மனைவி அவ்வளவு தேடினார்கள் ஆனால் கைவிட்டு விட்டார். உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு இவ்வளவு பிரச்சனை, கண்ணீர். நாங்கள் டிவி பார்க்கறதில்ல, வேதத்தை தானே தூக்கி கொண்டு போகிறோம், ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்கள் என்று சொல்லி அழுது புலம்பினார். இந்த சங்கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆசாப் இப்படித்தான் சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக இருக்கிறது, செழித்து கொண்டே தான் இருக்கிறான், அவன் நன்றாகத்தானே அவன் இருக்கிறான், நான் ஏன் விருதாவாக தேவனை சேவிக்கிறேன் என்றும் எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்றும் அவன் முறுமுறுத்து ஒரு அவநம்பிக்கையோடு அவன் காணப்படுகிறான். தேவன் என்னுடன் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அவன் விரக்தி அடைந்த நிலையில், ஏமாற்றப்பட்ட நிலையில் அவன் இருப்பது போல் அவன் உணர்ந்தான். சங்கீதம் 71 முழுதும் வாசிங்க. புலம்பி தள்ளுறான் பாருங்க. நான் மட்டும் ஏன் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்றும் அவன் பதறி பேசுகிறான். ஆனால் பிரியமானவர்களே, திடீரென்று ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்கு வந்து விடுகிறான். வசனம் அதே அதிகாரத்தில் 23 24 சொல்கிறான், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சையடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். அல்லேலூயா, ஆமேன். இங்கு பார்த்தீங்கன்னா என்றால் கர்த்தர் அவனுடைய மனக்கண்களை திறக்கிறார். அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்து விடுகிறார். God wanted to prove that he is good. கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து விடுகிறான். சங்கீதம் 73 பாருங்க, அவன் சொல்கிறான் 18 20 வரைக்கும், நிச்சயமாகவே surely O God என்று சொல்கிறான், நீர் அவர்களை சறுக்கான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்டுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் என்று சொல்லி கொண்டு போகிறான். ஆம்பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் இந்த ஆசாவை போல வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் மனக்கண்களை தேவன் திறப்பார். அவர் மிக மிக நல்லவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். ஒருவேளை பல காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கலாம். தீமை அனைத்தையும் அவர் நன்மையாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா.
அவருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க செய்வார். நாகும் 1:7 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமேன். நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். உடனே சூழ்நிலைகள் ஒருவேளை மாறாது, ஆனால் அவர் கிரியை செய்து நல்லவர் என்பதை நிச்சயமாக அவர் நிரூபிப்பார். 3 புலம்பல்ல பார்க்குறீங்க, 25 வசனத்தில், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் கூட துவக்க முதல் இதுவரையிலுமே பார்த்திங்கன்னா போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்வது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் அதுதான் உண்மை. எவ்வளவு காரியங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதே ஆசா முடிவிலே அவன் என்ன சொல்லிவிடுகிறான் பாருங்கள். எல்லாவற்றையும் அவன் யோசித்து பார்த்து விட்டு சொல்கிறான். 73 சங்கீதம் 28 பார்க்குறோம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தோடு அவன் முடிக்கிறான் அந்த சங்கீதத்தை. எனக்கோ என்று அவன் சொல்லும்போது தேவன் என் அருகில் இருந்தால் அது போதும். NIV பைபிள் இங்கிலீஷில் பார்க்குறோம், பட் ஆஸ் ஃபார் மீ இட் இஸ் குட் டு பி நியர் காட். கடைசியாக சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு பாடல் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா என்ற இந்த பாடலை 1875 நியூயார்க் தேசத்தில் ஒரு பார்வையற்ற ஒருவர் இயற்றியது. இது பார்த்திங்கன்னா பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை எழுதியவரும் கூட தேவனுடைய பக்கத்தில் சேருவதே நலம் என்று உணர்ந்து பாடியுள்ளார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். நாங்கள் அழிந்து போகாமல் இன்னும் நாங்கள் இருப்பது அவருடைய கிருபை மட்டுமே. He proved himself that he is good. இந்நாளிலே ஒருவேளை நீங்களும் கூட தன்னந்தனிமையாக சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஏன் நான் சபைக்கு போக வேண்டும், நான் ஏன் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும், நான் ஏன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மனக்கண்களை திறந்து அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து பார்க்க அவர் செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நிரூபித்து காட்டுபவர் அவர். பயப்படாமல் கலங்காமல் அவருக்கு காத்திருப்பீர்களானால் அதிசயமான காரியங்களை அவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவர் என்பதை நிரூபித்து காட்டினீரே, இனியும் நீர் நல்லவராகவே இருக்க போகிறீர் என்பதை நாங்கள் உம்மையே நம்புகிறோம். வேதனையோடு இருக்கும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கைவிடாதிரும் ஆண்டவரே. எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுவித்தருளும். தோல்வி முகமாய் இருந்த எங்களை பிரகாசிக்க செய்வீர். உண்மை மனதோடு உடைந்து போன உள்ளத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிற உம் பிள்ளைகளை அப்பா நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இறங்கி அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.